நிறைய பேரோட வாழ்க்கையில தான் ஒரு சரியான முடிவு எடுத்துட்டோன்ட்டு செம்பரியாடு மாதிரி ஒரே குனிஞ்சிட்டு ஒரே பாதையில நம்ம ஜெயிச்சிரும் நினைச்சிட்டு போறாங்க. அப்ப நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியாம தன்னோட வாழ்க்கை தடம் புரண்டு சின்ன பின்னமா போறத நான் நிறைய பார்த்துருக்கிறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஏன்னா நம்ம எடுக்கிற முடிவுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அதனால நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அது சிறப்பாக தான் அமையும் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு அதை சிறப்பாக அமைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம பயணிக்கணும். அதாவது கரடுமுரடான பாதைகள் இருந்தாலும் அதில் வழித்தடத்தை நம்ம ஏற்படுத்தி அந்த வழித்தடத்தை சிறப்பாக அமைக்கிற பட்சத்துக்கு நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் அந்த வழித்தடத்தில் நடந்து அவங்களோட வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நாம ஒரு முன் உதாரணமாக இருக்கணுமே தவிர நம்ம சரியான முடிவு எடுத்துட்டோம் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு செம்பரியாடு மாதிரி அப்படியே குனிஞ்சிக்கிட்டே போனோம்னா எவ்வளோ பிரச்சனைகள் வருதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பிரச்சனைகள் மொத்தமாக வர்ற பட்சத்துக்கு அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு தைரியமும் இருக்காது இல்லையா? அதனால் ஒரு முடிவு எடுத்துட்டோம் அதை சரியாக செயல்படுத்தணுங்கிறதுல உங்களை அறிவையும் திறமையும் பயன்படுத்திட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்க முடியும். ரைட்டா? பாய்.